வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு மனவளக்கலை தெய்வங்களே வாரீர், வரம் ஒன்று தாரீர் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் நம்மை நோக்கி ஒரு வரம் கேட்கிறார். அது என்ன அப்படிங்கிறத தான் வாசிக்க போகிறோம். சுவாமிஜி அவர்கள் சொல்கிறாரு, இறைவன் எல்லாவற்றையும் நம்மிடமே ஒப்படைத்துவிட்டு ஒன்றுமே இல்லாத பாப்பராக இருக்கான். எதுவுமே அற்றவனாக அவன் இருக்கிறான். அதனால் அந்த இறைவன் கிட்ட கேட்டு பெற வேண்டியது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நம்ம செயலாற்றி விளைவாக வரக்கூடிய இறையாற்றலை அனுபவிக்க வேண்டியது தான். அப்போ நல்ல முறையில் செயலாற்றி வேண்டிய விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்குள்ளேயும் இறைவனே அறிவாக இருக்கிறான். செயல் புரியும் ஆற்றலாகவும் அதே இறைவன் இருக்கான். உருவமற்ற இறைவனை உருவத்தில் காணணும் அப்படின்னு சொன்னால் மனித உருவத்தில் தான் நம்ம காண முடியும். அதனால் மனவளக்கலை பயிலும் தெய்வங்களாகிய நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரே ஒரு வரம் எனக்கு கொடுங்க. இந்த உலகம் நல்லா இருக்கணும், உலகம் உய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமா சேர்ந்து வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்கிற வாழ்த்து நம்ம தினந்தோறும் ஒலித்து கொண்டே இருக்க இந்த உலகம் கண்டிப்பாக நல்ல முறையில் உயரும் அப்படின்னு சொல்லி அதையே வாரமாக கேட்குறாரு. அதாவது சுவாமிஜி அவர்கள் செயலிலேயே விளைவாக இறைவன் வருகிறான் அப்படின்னு கர்மயோகத்தை ரொம்ப சிம்பிளாக, அழகாக, எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லியிருக்காரு. அப்போ செயலாற்றி நம்ம விளைவுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கணத்துக்கு கணம் நம்ம செயலாற்றி கொண்டே இருக்கிறோம். அந்த செயலிலே இருந்து இறைவன் விளைவாக வெளிப்படுகிறான். அந்த விளைவு நல்ல முறையில் அமையணும். அதுக்கு நம்ம எல்லாரும் நல்ல முறையில் ஒவ்வொரு கணமும் செயலாற்றி கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட கர்மயோகத்தோடு நம்ம வாழும் பொழுது உலகமும் நல்லா இருக்கும். பிறர் பொருள் பறிக்காமல், பிறர் வளம் பறிக்காமல், பிறர் வாழும் வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்காமல் நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க வேண்டும். அப்பேற்பட்ட கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணிட்டு வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்கிற வாழ்த்தையும் கூறிக்கொண்டு இருப்பது தான் சுவாமிஜிக்கு நாம் கொடுக்கக்கூடிய வரமாக இருக்க முடியும். அதுதான் இதில் மீன் பண்ணுறாரு சுவாமிஜி. மனவளக்கலை தெய்வங்களே வாரீர், வரம் ஒன்று தாரீர். அருட்தந்தை. தெய்வீக உணர்வின் அடிப்படையில் தான் கர்மயோகம் என்ற உலக சமயம் எனது உள்ளத்திலிருந்து உருவாகியது. அந்த விரிந்த அறிவின் நிலையிலே இப்போது உங்களோடு பேசுகிறேன். செயல் புரியும் தெய்வங்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்கள் செயல்கள் மூலம்தான் மனிதனுக்கு, உலகுக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்கும். இறைவனே உங்கள் அனைவருக்குள்ளும் அறிவாக இருக்கிறான். உங்கள் உடல் உறுப்புகளிலே ஆற்றலாக இருக்கிறான். மக்கள் எல்லாருமே சாதனை புரியும் சித்தர்கள். அரூபமாகிய இறைவனை கேட்டு பெறுவது ஒன்றுமே இல்லை என்று அறிந்த நான் உருவ நிலையில் உள்ள தெய்வங்களாகிய உங்களையே நோக்கி உலகுக்கு நலமளிக்கும் வரம் கொடுக்கும்படி கேட்கிறேன். உருவத்தோடு செயலாற்றி விளைவு பெறும் அறிவாற்றலோடு உள்ள நம்மிடையே உலகத்தையும் ஒப்புவித்துவிட்டு அரூப நிலையில் உள்ள இறைவன் ஏதுமற்றவனாகி நிற்கிறான். இனி அவனை கேட்பதில் பயனில்லை. அப்படி கேட்டுக்கொண்டிருந்தால் காலமும் முயற்சியுமே வீணாகும். எனவே நான் மக்களை நோக்கியே கேட்கிறேன். நாம் அனைவருக்கும் இன்றியமையாத தேவையை நாமே தக்கபடி செயலாற்றி பெற்றுக்கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்னும் வாழ்த்து நமது உணர்வை தட்டி எழுப்பும் மந்திர ஒலியே. அதை ஒலிக்க ஒலிக்க அதற்கு ஏற்றவாறு நாம் செயல்புரியும் ஆர்வமாக மாறும். செயலாற்றுவோம், நலம் பெறுவோம், வாழ்வோம் வளமுடன் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் ரொம்ப சிம்பிளாக கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணுங்க, நல்ல செயல்களை செய்து அதிலிருந்து நல்ல விளைவுகளையே கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது நம்மை சுற்றி ஒரு நல்ல அலை வீசும். அந்த அலைக்குள்ளே வரும்போது நம்ம பார்க்குறவங்களும் கூட அதே மாதிரியாக மாறுவதற்கு நல்ல சான்சஸ் உண்டு. அதன் மூலமாக மட்டும் இல்லாமல் வாழ்த்து அப்படிங்கிற அந்த மந்திர ஒலியாலையும் மந்திர சொல்லையும்
எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கோமோ, மற்ற கண்டதையை சிந்திக்கிறதுக்கு பதிலாக வாழ்த்தி கொண்டே இருக்க நம்மளை வாழ்த்தலாம், உலகத்தை வாழ்த்தலாம், நம்மளுடைய உறவினர்களை வாழ்த்தலாம், நம்ம அன்பிற்குரியவர்களை வாழ்த்தலாம். அப்படியே வாழ்த்திட்டே இருக்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுற்றியும் இருக்கும். நமக்கு தேவையானதும் கிடைக்கும். நமக்கு தேவையானதை நமக்கு அன்புக்குரியவர்களும் செய்வாங்க, நண்பர்கள் செய்வாங்க, உலகமே செய்யும். அது மட்டும் இல்லாமல் உலகமும் உயரும், எல்லா விதத்துலேயும் வளமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சுவாமிஜி அவர்களுடைய கான்செப்டு. அதை மனவளக்கலை தெய்வங்களாகிய நாம் அனைவரும் முயன்று ஃபாலோ பண்ணி வெற்றி பெற்று நாமும் வாழ்ந்து இந்த உலகத்தையும் வாழ வைப்போம். அதற்கு எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் நமக்கு என்றென்றும் துணை நிற்க வேண்டுவோமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.